ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழை பெய்யவே இல்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவுகிறது. மக்கள் பசியால் வாடுகிறார்கள். நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் வந்து, ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்வோம். ஆனால் எங்கள் குழந்தைகள் என்ன செய்வார்கள்? நீங்கள் தான் ஏதாவது உதவி புரிய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இரக்க உள்ளம் படைத்த அந்த பெரியவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து எடுத்து செல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய பெரியவர் தன் வேலைக்காரனை அழைத்து, இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள், ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்க வேண்டும், கூடவும் கூடாது குறையவும் கூடாது என்று கட்டளையிடுகிறார். அதற்கு வேலைக்காரனும் அப்படியே ஆகட்டும் ஐயா என்று கூறி விட்டு வேலைக்காரன் அனைவருக்குமே ரொட்டி வாங்கி வந்து மாளிகை வாசலில் குழந்தைகளின் வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் ஊரில் உள்ள குழந்தைகள் அனைவரும் வேலைக்காரனை சூழ்ந்து கொண்டு பெரிய ரொட்டியை எடுப்பதில் குழந்தைகள் ஒவ்வொருவரும் போட்டி போடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாகவே இருந்தார். எல்லோரும் எடுத்து சென்றது போக மிஞ்சி இருந்த ஒரு சிறிய துண்டை எடுத்தார். அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் செல்கிறார். இப்படியே 4 நாட்கள் நடந்துவிட்டன. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார் அந்த பெரியவர். 5ஆம் நாளும் அப்படியே நிகழ்ந்தது. எஞ்சி இருந்த சிறிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு தன் தாயிடம் கொடுப்பதற்காக விரைந்து செல்கிறார். அந்த ரொட்டியை தன் தாயிடம் கொடுக்கிறார். அவனுடைய தாய் அந்த ரொட்டியை 2ஆக உடைக்கும் போது ஒரு தங்க காசு கீழே விழுகிறது. உடனே அந்த சிறுமி அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பெரியவரின் வீட்டிற்கு ஓடுகிறார். ஐயா, இது உங்கள் தங்க காசு, ரொட்டிகள் இருந்தது, இந்தாங்க பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதற்கு அந்த பெரியவர், சிறுமியே, உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் நான் அளித்த பரிசே இது, இந்த தங்க காசு. அதனால் மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார்.